கோயம்புத்தூரில் ஒரு பெரிய குளத்தில் இந்த பறவையை நான் பார்த்தேன். இது தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒரு 20-25 வினாடிகள் காணவே இல்லை. அதுக்கப்புறமா வேறு ஒரு இடத்துல டடார்னு தலை மட்டும் தெரிஞ்சு ஒரு மீனோட வெளியே வந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பறவையை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல்களை சேகரிக்கும் பொழுது தான் இந்த பறவையை வச்சு நிறைய பேர் மீனே பிடிப்பாங்களாம். அதாவது தண்ணிக்குள்ளே போய் மனிதர்கள்லாம் மீன் பிடிக்கிறது சிரமம். ஆனால் இந்த பறவை தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வருது இல்லை. அப்போ இந்த பறவையை மீன் பிடிக்க பயன்படுத்தினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை, அந்த காலத்தில் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஜப்பான்லேயும் சீனாவிலையும் இது எப்படி இதை வச்சு அதப்புறம் இந்த பறவை வச்சு மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த பறவையினுடைய வாழ்வியல் பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு பார்த்துடலாம். பாலகுரக்கராசிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே ஒரு 40 பறவைகளை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த பறவைகள் பெரும்பாலும் தண்ணீரில் மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி தண்ணீரில் மூழ்கி மீன் எடுத்துட்டு வெளியே வர்ற இந்த பறவைகளை தான் இந்த குடும்பத்துக்கு கீழே வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் இந்த பறவை ரொம்பவே சிறிய பறவை, அதனால் இதை லிட்டில் மோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறிய நீர்க்காகம். இதனுடைய வாழ்வியலை குட்டியாக பார்த்தோம்னா தண்ணீரை ஒட்டிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களில் தான் வாழும். அதுவும் தனியாக வாழாது, கூட்டமாக வாழக்கூடியது. அதுவும் இந்த லிட்டில் கோர்னமெண்ட்டாக இந்த பறவைகள் கூட்டத்தோடு மட்டும் இல்லை, நாரைகள், கொக்குகள் அப்படின்னு பலவேறு இனங்களோடு சேர்ந்து ஒரு மரத்தில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் தனியாக இருக்காது. ஆண் பெண் பறவைகள் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஒரு கூடு கட்ட ஆரம்பிப்பாங்க. 10-15 நாள் வரைக்குமே சின்ன சின்ன குச்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து மரத்தில் கூடு கட்டிட்டு அப்புறம் அந்த பெண் பறவையானது ஒரு 2-5 முட்டைகள் வரைக்குமே இடும். இந்த முட்டைகளை 2 பேருமே கண்ணுங்கருத்தமாக அடகாத்து அதுக்கப்புறம் குஞ்சுகள் வெளி வந்த பின்னாடி இந்த குஞ்சுகளுக்கு உணவு என்ன அப்படின்னா, ஆண் பெண் பறவைகள் 2 பேருமே ஒருத்தர் பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் போய் தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் மீனை முழுங்கிட்டு வந்து அதை பாதி செரித்த பின்னர் இந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும். இந்த மாதிரி பாதி செரிக்கிறனால இந்த குஞ்சுகளுக்கு இது செரிமானம் பண்ணுறது எளிமையாகவே இருக்கும். இப்படி தான் இந்த குஞ்சுகளை ஆண் பெண் பறவைகள் கண்ணும் கருத்துமாக வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பறவைகள் பெருசான பின்னாடி ஒரு 1-2 வருஷத்துலேயே பாலியல் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதற்கான இணையை தேடி இது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறோம். சரி, இது தண்ணிக்குள்ளே எப்படி வேட்டையாடும் தெரியுமா? அதை பார்ப்போம். இதனுடைய கால் பகுதிகள் பார்த்துக்கிட்டோம்னா வாத்து மாதிரியே வெப்பட்டட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரலிடை சவ்வுகள் இருக்கும். இதை வச்சு வேகமாக நீந்தி விட முடியும். அதுக்கப்புறம் இந்த பறவைக்கு இன்னொரு தனித்துவம் இல்லாமல் இருக்குது. அதுதான் தனித்துவமே. இது என்னன்னு புரியல. அதாவது நிறைய நீர் பறவைகளுக்கு எல்லாமே எண்ணெய் சுரப்பிகள் தன்னுடைய உடலில் இருக்கும். அதனால எண்ணெய் பசை இதனுடைய இறகுகளில் இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே மூழ்கினா தண்ணீர் அதிக அளவு ஒட்டுறது கிடையாது மற்ற பறவைகளுக்கு. ஆனால் நம்ம பயலுக்கு இந்த எண்ணெய் சுரப்பி கிடையாது. இதனால் இது தண்ணீருக்குள்ளே உள்ளே மூழ்கிச்சு அப்படின்னா இதனுடைய ரெக்கைகள் எல்லாமே இப்போ எப்படி நம்ம ஒரு துணியை உள்ளே போட்டோம் அப்படின்னா அது தண்ணியை எல்லாமே உறிஞ்சிக்கிறதோ அதே மாதிரி இதனுடைய ரெக்கைகளுமே தண்ணீரில் நனைஞ்சு போகும். ஆனால் இதவே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த பறவைங்க. என்ன அப்படின்னா இது ஈரமாகறனால உடனே இதனோட எடை அதிகரித்து தண்ணிக்குள்ளே உள்ளே போய் மீன்களை தேடுறதுக்கு ரொம்ப வேகமாகவும் போக முடியும். அதிக ஆழத்துக்கும் கூட போய் தேட முடியும். ஏன்னா அதிக எடை இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனுடைய கால்களில் விரலிடை சவ்வு இருக்கிறதுனால தண்ணியை தள்ளி விட்டு வேகமாக மீனை விட வேகமாக போய் அவர்களை வேட்டையாடுறாங்க. ரெக்கைகள் நனைஞ்சு போகிறனால கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வெயிலில் ரெக்கைகளை உலர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பறவை ஒரு தடவை தண்ணிக்குள்ளே உள்ளே போச்சு அப்படின்னா 10 வினாடியிலிருந்து 30 வினாடிகள் வரைக்கும் கூட தண்ணிக்குள்ளேயே போய் மீனை பிடிச்சிட்டு வெளியே வரும். ஒவ்வொரு சில நேரங்களில் மீன்கள் கிடைக்காமலும் போகும். இதனுடைய வெற்றி வாய்ப்பின் சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தடவை உள்ளே போச்சு அப்படின்னா 50-60% மீனை பிடிச்சிடும். மற்ற ஒரு 40% பிடிக்காமல் வெளியே வரும். இது தனியாக வேட்டையாடுறது. இது மட்டும் இல்லை, இவர்கள் கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுவாங்க. அதாவது இந்த நீர்க்காகங்கள் 10-20 நீர்க்காகங்கள் கூட ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நீர்ப்பரப்பை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா இந்த மீன்கள் எல்லாத்தையுமே எல்லா நீர்க்காகவும் ஒரே நேரத்தில் உள்ளே போய் மீன்கள் எல்லாத்தையுமே ஒரு மூளை பகுதிக்கு மீன்கள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போய்
தள்ளிட்டு போய் அங்கே வச்சு எல்லா நீர்க்காகமும் அந்த மீன்களை வேட்டையாடும். இந்த மாதிரி ஒரு யுக்தியை பயன்படுத்தியும் இந்த நீர்க்காகங்கள் வேட்டையாடுதும். அப்புறம் பிடிச்ச மீனை தண்ணிக்குள்ளே சாப்பிட்றது கிடையாது, தண்ணிக்கு வெளியே வந்து அதனுடைய தலைப்பகுதியை வாய்க்கு முதல்ல உள்ளே போகிற மாதிரி அப்படி தான் மீன்களை சாப்பிடும். ஏன் அப்படின்னா இது வால் பகுதி உள்ளே போகிற மாதிரி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதனுடைய செதில் பகுதிகளில் இதனுடைய வாயை கிழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதனுடைய தலைப்பகுதி உள்ளே போகிற மாதிரி அப்படி தான் உண்ண ஆரம்பிக்கும். இது தண்ணீருக்கு வெளியே வந்து இந்த மீனை தூக்கி போட்டு சாப்பிட்ற அந்த நேரத்தில் மற்ற பறவைகள், நிறைய பறவைகள் இதுக்கிட்ட இருந்து திருட முயற்சி பண்ணும். அதாவது வேகமாக வந்து இது தூக்கி போடுற அந்த நேரத்தில் வேற பறவை பிடிச்சிட்டு போயிடும் அந்த மீனை. இப்படியும் சில பறவைகள் நீர்க்காகத்திட்ட இருந்து மீன்களை திருடிட்டு போகும். எப்படி? இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துகிட்டு வருவார், மற்ற பறவைகள் இவர்கள் வேட்டையாடினதை பிடிச்சிட்டு போயிடும். இது மட்டும் இல்லை, பறவைகள் மட்டும் இல்லை, அதை மனுஷங்களுமே பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது சீனா, ஜப்பான் இந்த நாடுகளில் ஆதி காலத்தில் இந்த பறவைகளை பயன்படுத்தி மீன்கள் பிடிச்சாங்க. இது எப்படி அப்படின்னா இந்த பறவைகள் காட்டில் தான் வாழக்கூடியது. இந்த பறவைகளை குஞ்சா இருக்கும்போதே அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மனிதர்களுடைய வாழ்கிறனால மனிதர்களை பார்த்து அந்த பறவைகள் அஞ்சாது. இந்த பறவைகள் மொத்தமாக ஒரு 10-20 பறவைகளை வளர்த்துட்டு அதை தன்னுடைய படகுல வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பறவைகள் கழுத்தில் ஒரு சின்ன வளையம் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. இந்த வளையம் வந்து இதனுடைய கழுத்தை நெரிக்காது, ஆனால் கழுத்துக்குள்ளே இருக்கும். இந்த நீர்க்காகம் என்ன செய்யும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போய் எதையாவது மீனை பிடிச்சிச்சு அப்படின்னா சின்ன சின்ன மீன்கள்னா அதுவே விழுங்கிடும். ஆனால் இதுவே கொஞ்சம் பெரிய அளவு மீன்னா இதனால் விழுங்க முடியாது. ஏன்னா இது கழுத்தில் அதனுடைய வளையம் இருக்குது. அந்த வளையம் வந்து மீனை உள்ளே போக விடாது. அப்போது அந்த பறவைகளை பிடிச்சு மீனவர்கள் அந்த மீன்கள்லாம் சேகரித்து வச்சுப்பாங்க. இது இப்படியே இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் வேட்டையாடி கொடுக்கும். இதற்கு பரிசாக இந்த மனிதர்கள் வந்து இந்த பறவைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன மீன்களை உண்ணவும் கொடுப்பாங்க. இப்படி தனக்காகவே பறவைகளை வளர்த்து பழக்கி வளர்த்து மீன்களை பிடிக்கிறதும் ஒரு பாரம்பரியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த ஒரு மீன் பிடிக்கும் முறை வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் சீனா, ஜப்பானில் சிறிய ரக இந்த நீர்க்காகங்களை பயன்படுத்தலை, வேறு இனம் ஆனால் பெரிய ரக நீர்க்காகங்களை இந்த ஒரு மீன் பிடித்தல் தொழிலுக்கு இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-10 வருடங்கள் வரைக்குமே இந்த சிறிய ரக நீர்க்காகங்கள் வாழக்கூடியது தான். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பறவைகளை நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதனுடைய இந்த தகவல்களை முழுசாக தெரிஞ்சுக்கங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.